ஜென்ரலாக இன்னைக்கு மாடர்ன் டேயில் ஒரு 25 அப்புறம் காலேஜ் முடிச்ச பின்னாடி பசங்களுக்கு வந்து அந்த அந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு வந்து ஜாஸ்தியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க அது வந்து என்ன சொல்றது, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா 3 பிரச்சனைகளுக்கு தான் 3 கான்ஃபிளிக்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். ஒன்னு காதல், இன்னொன்னு கெரியர், அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி. நான் யாரு இந்த சொசைட்டிலங்கிற ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு அவங்களுக்கு கரியர் என்னவா அமைய போகுதுங்கிற கவலை இருக்கும், இல்லைன்னா காதல் இருக்கும். பட் இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த 3மே எப்படி ஒன்னோட ஒண்ணு பின்னப்பட்டிருக்கு, ஒன்னு அஃபெக்ட் பண்ணா இன்னொன்னு அஃபெக்ட் ஆகும் எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா சொல்றதுக்கான ஒரு அப்ரோச்சை கையாண்டிருக்கிறோம். நிச்சயமா இந்த கதை வந்து நாங்க கௌரி சொன்ன மாதிரி இதை எழுதின விதம் வந்து எங்களுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இது ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. இது சினிமா மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப கவனமா இருந்தோம். கூடுமான வரைக்கும் எங்களால அதை ரியலிஸ்டிக்கா பிரசன்ட் பண்றதுக்கும் எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரியாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். தெரியல சார், இதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். அது நாங்க வந்து என்ன சார் சார் அதான் நான் அவர் கூட ஒர்க்கும் பண்ணிருக்கேன். அது வந்து நாங்க எதுவுமே பிளான் பண்ண, நாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிப்ரவரி அந்த வேலண்டைன்ஸ் வீக்ல பண்ணோங்கிறது தான் எங்க ஐடியாவா இருந்தது. அந்த சமயத்துல நாங்க செக் பண்ண சமயத்துல எந்த படமும் வேலண்டைன்ஸ் வீக்குக்கு ரெடியாவே இல்லை. பட் சின்ஸ் லால் சலாம் வந்து ஐ கெஸ் பொங்கலுக்கு இதுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணதுனால எங்களுக்கு வந்து Feb 9th வந்தது. நாங்க வந்து என்ன சொல்றது, அவரு கூட நாங்க ரொம்ப சின்ன ஸ்கேல், உங்களுக்கே தெரியும், ரொம்ப சாதாரண ஒரு சின்ன ஸ்கேல் படம் தான். அவங்க ரஜினி சாரோட ஸ்கேல் என்னன்னு தெரியும், கம்பெனிஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில இருக்கிற ஸ்கேல்ஸ் என்ன தெரியும். பட் எங்களுக்கு என்னன்னா, பெரிய படம் ஒண்ணு வருதுனாலும் சின்ன படத்தை அதுக்குண்டான அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்ற ஒரு இதுதான். பெருசா நீங்க பாட்டு அதாவது அப்படி எதுவும் நினைச்சுக்க தரும். எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சார் லவ் ஸ்டோரிக்கு மவுஸ் இருக்கதான் சார் செய்யும். ஏன்னா திரையில வந்து நம்ம காலங்காலமா அது தியாகராஜ பகவதர்ல இருந்து நீங்க வந்து அவங்க ஒரு லவ் ஸ்டோரிஸுக்குன்னு உண்டான மரியாதை வந்து என்னைக்குமே வந்து அது மக்கள் திலகமா இருக்கட்டும், நடிகர் திலகமா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுடைய லவ் ஸ்டோரிஸ்க்குன்னு நம்ம இன்ன வரைக்கும் தனியா இப்ப நம்ம ஏன் வந்து ரஜினி சார் எவ்வளவு மாசான எத்தனை படம் பண்ணியிருந்தா, ஜானியோட கிளிப் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்சஸ் இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா. இப்போ விஜய் சார் பெரிய மாசான நிறைய படங்கள் பண்ணாரோ, அவர் துல்லாதமலம் துள்ளுமுக்குன்னு ஸோ எல்லாருக்குமே மக்கள் வந்து அவங்களோட ஹீரோஸை லவர் பாயா பார்க்கணுன்றதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், காதல் கதைகள்னு தனியாவே அந்த காதல் கதைகளுக்குன்னு ஒரு பெரிய எப்பவுமே வரவேற்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுல வந்து பிளஸ் இந்த கதையை பத்தி பர்டிகுலரா நாங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, இப்ப நான் இருக்கிறேன், என் கூட எல்கேஜில இருந்து படிச்ச எத்தனையோ பெண்கள் வந்து என் கூட இன்னுமே என் கூட வந்து டச்ல இருக்காங்க. என்னோட வெற்றிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. நான் அவங்களோட ஃபேமிலி கூட எல்லாம் அவ்வளவு க்ளோஸ்லி அசோசியேட்டட். ஓகேங்களா. சோ இந்த மாதிரியான ஒருவேளை அவங்க அப்படி நினைச்சிருந்தால அப்படியான விஷயம் வந்து டோட்டலா என் லைஃப்ல எத்தனையோ நல்லதுங்கள் வந்து அவங்க எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து நோட் பண்ணி அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே என்ன வந்து டோட்டலா ஒரு ஃபேமிலியாவே ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான பாண்டிங்ஸ் உருவாகிறதுக்கு வந்து இப்ப இருக்கிற பாப் கல்ச்சர்ல சில பேரோட நேம் காலிங் வந்து நாங்க அதுக்கு இன்னொரு ஆங்கிள காமிக்கணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் இந்த படத்தை பண்றோம். எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஸ்ரீ கௌரி பிரியா. எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச வராது. ஸோ நான் ஏதாவது தப்பா பேசுனா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அதுவும் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ கதை வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா, ரொம்ப ரொம்ப ஆனஸ்டா, ட்ரூத்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் எங்களோட டைரக்டரோட ரைட்டிங் வந்து தட்ஸ் த பெஸ்ட், ஐ மீன் தட்ஸ் த யூஎஸ்பி ஃபார் அ ஃபிலிம். ஏன்னா
ஐ டோன்ட் திங்க் வி ஆல்வேஸ் செலிப்ரேட் த பிக் மூமெண்ட்ஸ், பட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படம் மாதிரி வருது. ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் எங்களுக்கு. அண்ட் எனக்கு ஸ்டார்டிங்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனாலும் இவங்க எல்லாத்தோட ஹெல்ப் ஓட ஐ திங்க் ஐ ஹவ் மேனேஜ்ட் டு டூ அ குட் ஜாப் அவுட் ஆஃப் இட்னு நான் நம்புறேன். ஸோ இங்கே வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ படம் February 9th ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக பாருங்கள்.